மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ஒய்.எஸ். ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் சக்கரத்தில் சிக்கி கட்சி தொண்டர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஆந்திர அரசியல் களத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்கள் மத்தியில் கடும் கண்டனத்தை தூண்டியுள்ளது. கடந்த ஜூன் 18 அன்று ஒரு வருடத்திற்கு முன்பு தற்கொலை செய்து கொண்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஒருவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக ஜெகன்மோகன் ரெட்டி பலநாடு மாவட்டத்தில் உள்ள ரெண்டப்பல்லா கிராமத்திற்கு தனது வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். எட்டுக்குரு புறவழிச்சாலை அருகே அவரது வாகன பயணத்தின் போது ஏராளமான கட்சி தொண்டர்கள் அவரை வரவேற்க கூடியிருந்தனர். இந்த கூட்டத்தில் வெங்கலையா பலேம் கிராமத்தைச் சேர்ந்த 57 வயதான செலி சிங்கையா என்பவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் காரை நோக்கி மலர்கள் தூவி வரவேற்க முயன்றார். அப்போது பெரும் கூட்ட நெரிசலில் தவறி விழுந்த அவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் சக்கரத்தின் கீழ் சிக்கினார். இந்த விபத்தில் அவரது கழுத்து மற்றும் உடல் பகுதியில் பலத்த காயமடைந்தனர். உடனடியாக அவர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இந்த துயர சம்பவம் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் மூலம் பதிவாகியுள்ளது. வைரலான வீடியோவில் சிங்கையா காரின் முன்பு விழுந்து வாகனத்தின் வலது முன் சக்கரம் அவரது கழுத்து மீது ஏறுவது தெளிவாக தெரிகிறது. வாகனம் நிற்காமல் சென்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விபத்து குறித்து ஆரம்பத்தில் குண்டூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ். சதீஷ்குமார் விபத்து ஜெகன்மோகன் ரெட்டியின் காரால் ஏற்படவில்லை, மாறாக அவரது வாகன தொடரில் இருந்து மற்றொரு தனியார் வாகனத்தினால் நிகழ்ந்தது என்று கூறியிருந்தார். ஆனால் பின்னர் வெளியான சிசிடிவி காட்சிகள் மற்றும் ட்ரோன் வீடியோ ஆதாரங்கள் சிங்கையா ஜெகனின் காரின் கீழ் சிக்கியதை உறுதிப்படுத்தியதால் இந்த வழக்கு புதிய திருப்பத்தை எடுத்துள்ளது. இதையடுத்து காவல் கண்காணிப்பாளர் எஸ். சதீஷ்குமார் சிசிடிவி காட்சிகள், ட்ரோன் வீடியோக்கள் மற்றும் சூழ்நிலை ஆதாரங்களை ஆய்வு செய்ததில் இறந்தவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வாகன சக்கரத்தின் கீழ் சிக்கியது உறுதியாகியுள்ளது என்று தெரிவித்தார். இதையடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி, அவரது ஓட்டுநர் ரமணா ரெட்டி, தனி உதவியாளர் கே. நாகேஸ்வர் ரெட்டி, மூத்த தலைவர் ஒய்.வி. சுப்பா ரெட்டி, முன்னாள் எம்எல்ஏ பெர்னி வெங்கடராமையா மற்றும் முன்னாள் அமைச்சர் விடதலா ராஜினி ஆகியோர் மீது பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 106 உட்பிரிவு 1 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விபத்து ஆந்திர அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சி செய்தி தொடர்பாளர் உச்சி புவனேஸ்வரி பிரசாத் ஜெகன்மோகன் ரெட்டியின் அலட்சியத்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது என்று குற்றம் சாட்டினார். ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவரும் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியுமான ஒய்.எஸ். சர்மிளா ரெட்டி வீடியோ காட்சிகள் மனதை உலுக்குகின்றன, இது கடுமையான அலட்சியத்தை காட்டுகிறது என்று விமர்சித்தார். மறுபுறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி இது தெலுங்கு தேசம் கூட்டணியின் அரசியல் சதி, விபத்து நடந்த வாகனம் ஜெகனின் அதிகாரப்பூர்வ வாகனம் அல்ல என்று மறுப்பு தெரிவித்து இது ஆளும் கூட்டணியின் திசை திருப்பல் உத்தி என்று குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் பெரும் கூட்டம் ஜெகனின் வாகனத்தை சூழ்ந்திருந்ததால் விபத்து நடந்தது அவருக்கு தெரியவில்லை என்று கட்சி விளக்கம் அளித்தது. காவல்துறை அனுமதி பெற்ற 3 வாகனங்கள் மற்றும் 100 பேர் மட்டுமே ஜெகனின் பயணத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது வாகனத்தை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சூழ்ந்திருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கூட்ட நெரிசல் விபத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அதே நாளில் சட்டையனப்பள்ளி கடிகார கோபுரம் அருகே ஜெகனின் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் இருந்த மற்றொரு தொண்டர் பி. ஜெயவர்தன் ரெட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இது இந்த பயணத்தின் மீதான விமர்சனங்களை மேலும் தீவிரப்படுத்தியது. எக்ஸ் தளத்தில் பரவிய வீடியோ காட்சிகள் ஜெகன்மோகன் ரெட்டியை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை எழுப்பியுள்ளன. ஒரு உயிர் இப்படி போன பிறகும் கார் நிற்காமல் சென்றது ஏன் என்று பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதே சமயம் ஜெகனின் ஆதரவாளர்கள் இது தற்செயலான விபத்து, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இது பெரிதாக்கப்படுகிறது என்று வாதாடுகின்றனர். இந்த துயர சம்பவம் அரசியல் தலைவர்களின் பயணங்களில் கூட்ட நிர்வாகத்தின் முக்கியத்துவத்தையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் தேவையையும் வலியுறுத்துகிறது. சிங்கையாவின் மனைவி செலி லூர்து மேரி அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு ஆந்திர அரசியலில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சட்டப்படியான நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் விவாதங்கள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.